வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு மை சேனல் டர்பாட் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். யாருக்காச்சும் இந்த ஆஸ்ட்ரோனமியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து ஆஸ்ட்ரோனமில் லைட்டாக நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், அதனால் கேம் ஏற்றினேன். இந்த கேமோட பிக்சர்ஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் ஸ்பேஸ் ஃப்ளைட் அப்படிங்கிறது இந்த கேமோட நேமு. ஸோ இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். பிளானட்டரி மூட், கம்பைன் மூடு தான் இப்போதைக்கு இருக்குது. கைஸ் பாருங்கள் எடுத்து. அதுக்கு முன்னாடி வந்து லைக் பண்ண தோழர்கள் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் வந்து ஆஸ்ட்ரோனமி பிடிக்குமோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லைக் ஆஸ்ட்ரோனமின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு போயிருங்க. ஓகே, இப்போ வந்து கேமுக்குள்ளே போவோம். ஓகே, இதான் வந்து நாம் வாழ்கிற எர்த்து. திஸ் இஸ் ஆர் எர்த். இது வந்து அமெரிக்கா, இது வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே இந்தியா பாருங்க கைஸ், நம்ம இந்தியா. ஓகே, இது வந்து எடுத்து 3 இங்கே இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் 3 இங்கே பக்கத்தில் இருக்குது. இதான் வந்து 3. ஆமாம். ஓகே, இப்போ வந்து அங்கே வந்து மெர்க்குரி, எர்த்து, மார்ஸ். இங்கே பாருங்கள் ஹேர். இதான் நம்ம சோலார் சிஸ்டம் கைஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளானட் இங்கே இருக்குது, மெர்க்குரி. இங்கே கிளிக் பண்ணுவோம். இல்லை ஃபஸ்ட்டு சன்னு பார்த்துருவோம். அப்பா, ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா வந்து சன்னோட ஒரிஜினல் கலர் வந்து ஒயிட்டு. நம்ம வந்து இடத்துல பார்க்கும்போது ஆரஞ்சு எல்லா கலர்லாம் தெரியும். அது வந்து நம்ம இடத்தோட அட்மாஸ்பியர்னால வந்து தெரியுது. பட் சன்னோட உண்மையான கலர் வந்து ஒயிட்டு தான். இங்கே பாருங்கள், அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே கீழே வந்து கிளிக் பண்ணுவோம். சன்னுக்கு மொத்தம் வந்து 9 பிளானட் இருக்குது, அதாவது 8 பிளானட் தான். பட் முன்னாடி 2006க்கு முன்னாடி இப்போ வந்து 9 பிளானட்டு. இந்த ப்ளூட்டோ சுத்தம் 9 இருந்துச்சு. பட் ப்ளூட்டோ வந்து இப்போ டாப் பிளானட் ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், சீரிஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு டாப் பிளானட். ஓகே, ஃபஸ்ட் பிளானட் மெர்க்குரி போய் பார்த்துருவோம். மெர்க்குரி இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு மெர்க்குரி. ஓகே, இதான் கேஸ் மெர்க்குரி. அன்லாக் டு ஃப்ரீ ஃப்ளைட் மோடு. மெர்க்குரி இப்போ வந்து நம்ம எர்த்தோட சைஸ் இது வந்து நம்ம மெர்க்குரியோட சைஸு. ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள் மெர்க்குரி. என்னது? ஓகே, அடுத்த மெர்க்குரிக்கு வந்து எந்த ஒரு மூணும் கிடையாது. அடுத்து வந்து நம்ம செகண்ட் பிளானட்டான வீனஸ் இங்கே இருக்குது. நம்ம எர்த்துக்கும் வீனஸ்க்கும் சேம் சைஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், சேம் சைஸ் தான். இன்னொரு விஷயம் என்ன வந்து நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே வந்து ஹாட்டஸ்டான பிளானட் தான் அது இந்த வீனஸ் தான். ஓகே, அடுத்து வந்து மார்ஸ். இது அங்கே இருக்குது வாங்க, மார்ஸு. இதான் மார்ஸு. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 25,322 கிலோமீட்டர் மார்ஸ். இது வந்து எர்த்துக்கும் நம்ம மார்ஸுக்கும் இருக்க கம்பேரிசன். எர்த்தோட மார்ஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. ஓகே, அப்புறம் நம்ம மார்ஸுக்கு வந்து 2 மூன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோபோஸ் அண்ட் டிமோஸ்ன்னு 2 மூன் இருக்குது. என்னடா கேமிங் சேனல்ஸ் ஆமதானமாக இதெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு என்ன யோசிப்பீங்க. இந்த கேமில் இருக்குது. ஸோ நான் வந்து கேமில் இருக்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னடா இது என்ன பிளானட்? சீரிஸ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாப் பிளானட்டு. ரொம்ப இடத்தோட குட்டியாக இருக்கும். எஸ், இது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு தான். ரொம்ப குட்டியான பிளானட் இது. அடுத்ததான் நம்ம வந்து நம்ம சோலார் சிஸ்டம்லேயே இருக்கிற மிகப்பெரிய பிளானட்டுக்கு போக போகிறோம். ஜூபிட்டர். எங்களுக்கு பாருங்கள் ஜூபிட்டர். எத்தனை மூணு பாருங்கள் ஜூபிட்டருக்கு. வந்து யூரோப்பா, ஐயோ, கேனிமேட். அப்புறம் வந்து இன்னொரு மூணு இங்கே இருக்குது. இந்த மீன் காலிஸ்ட்ரோ. ஓகே, இடத்துக்கும் நம்ம 3க்கும் இடத்துக்கும் ஜூபிட்டருக்கு சைஸ் வச்சா இந்த ஜூபிட்டர் ரொம்ப பெருசாக இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம். அடுத்து என்ன பார்க்க போனால் வந்து சாட்டன். இங்கே இருக்குது பாருங்கள் சாட்டன். ஓகே, சாட்டனுக்கு வந்து கிட்டத்தட்ட 72க்கும் மேலே பையனா வந்து மூன்ஸ் இருக்குங்கிறாங்க. அதில் வந்து டைட்டன் அப்படிங்கிற மூணுக்கு மட்டும் தான் வந்து அட்மாஸ்பியர் இருக்காமா. ஓகே, இப்போ வந்து இதோட சைஸ் பார்த்தோன்னா இதுவும் பெருசாக தான் இருக்குது. ரொம்ப பெருசு தாங்க சாட்டன். அடுத்து யுரேனஸ் கொஞ்சம் பெரிய பிளானட் தான். இது என்ன இப்படி இருக்குது? இது வந்து இந்த பால் மாதிரி ரொட்டேட் ஆகுது. ஓகே,
இதுக்கும் வந்து ஒரு சில மூன்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து நெப்டியூன். ஓகே, இதான் கைஸ் நெப்டியூன் பார்த்துக்கோங்க. ஐ மீன் கேமில் பார்த்துக்கோங்க. நெப்டியூனுக்கும் மூன்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னது? நெப்டியூனோட ஆர்பிட்டா. ஓகே, அடுத்து வந்து ப்ளூட்டோ. ஒரு காலத்தில் வந்து சோலார் சிஸ்டத்தில் வந்து 9 பிளானட் இருக்கும். பிகாஸ் இந்த ப்ளூட்டோ வந்து பிளானட் இருந்துச்சு. பட்டு இங்கே பாருங்கள், ப்ளூட்டோ ஷேப் பாருங்களேன், ஹார்ட் ஷேப்பாட்டம் இருக்கும். பட்டு வந்து ஒரு சில காரணம் மூலிமா வந்து இந்த ப்ளூட்டோ வந்து டாஃப்லான்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ சேட் கைஸ். ஓகே, இதை வந்து நம்ம இது என்ன பிளானட்டு? ஈரிஸ்ன்னு ஒரு பிளானட், இங்கே ஒரு பிளானட் இருக்குது. மாக்கேன்னு பிளானட் இருக்குது. ஹியூமேனியா, எனக்கு பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. ஓகே, நம்ம சோலார் சிஸ்டம் வேறு பிளானட் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் கைஸ், எத்தனை சோலார் சிஸ்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பக்கத்தில் இங்கே இருக்குது ஆல்ஃபா சென்சாரி என்னமோ இருக்குது. ஆல்ஃபா சென்சாரி ஏ, ஆல்ஃபா சென்சாரி பியா. ஓகே, ஆல்ஃபா சென்சாரி தான் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஸ்டார் கிளஸ்டர்ஸு. அடுத்தது சிரியஸ், இன்னொரு ஃபேமஸான ஸ்டாரு சிரியஸ் ஏ, சிரியஸ் பி. அது ஏன்டா சிரியஸ் ஏ மட்டும் பெருசாக இருக்குது, பி மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்குது? அடுத்து வேறு என்ன பிளானட், அடுத்து வேறு என்ன சோலார் சிஸ்டம் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச சோலார் சிஸ்டம் வந்து ஆல்ஃபா சென்சாரி, அப்புறம் வந்து சிரியஸு, அப்புறம் பீட்டா ஜூஸுன்னு சொல்லி இன்னொரு ஸ்டார் தெரியும் எனக்கு. அது இங்கே இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். பீட்டா ஜூஸுங்கிற இருக்குது. காமா அதெல்லாம் தெரியும் எனக்கு. பீட்டா ஜூஸ் உல்ஃபுன்டாமாடா இருக்குது சோலார் சிஸ்டமு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பீட்டர் ஜூஸை தேடுவோம். பீட்டர் ஜூஸ் ஏண்டா இவ்வளோ கொடுத்துருக்கீங்களே, அந்த ஸ்டாருக்கு அந்த கொடுக்கல. மை காட் கைஸ், அந்த ஸ்டாரே இல்லை கைஸ். பீட்டர் ஜூஸே இல்லை. ஐயோ, எங்கடா பீட்டர் ஜூஸே காணோம். ஓகே, நம்ம வேறு ஏதாச்சும் ஸ்டார் கிளஸ்டரை பார்ப்போம். வேறு என்ன? ட்ராப்பியஸ்ட். இங்கே இருக்குது பாருங்கள், ட்ராப்பியஸ்ட் 1. இந்த சோலார் சிஸ்டத்தில் வந்து 8 or 7 பிளானட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். 1 2 3 4 5 6 7 8 1 2 ஐயோ 1 2 3 4 5 6 7 7 பிளானட்ஸ் இருக்குது. பட் 7மே வந்து ரொம்ப கிட்டையாக இருக்குது. அதாவது இந்த 7 பிளானட்ஸ் பண்ணால் வந்து இந்த சன்னுக்கும் மெர்க்குரிக்கும் எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தில் தான் வந்து இது இருக்காமா அப்படின்ற ஏதோ ஒரு புக்கில் படிச்சதுனா எனக்கு ஞாபகம். ஆனால் வந்து நம்ம சன்னை விட வந்து ரொம்ப குட்டி ஸ்டார் தான் வந்து இந்த ட்ராப்பியஸ்ட் ஸ்டாரு. ஓகே, இப்போ நம்ம வந்து சும்மா நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு போயிடுவோம். சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது? ஏன்னா வந்து பீட்டர் ஜூஸ் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸி தெரியாதுன்னு பார்ப்போம். சும்மா ஒரு கைஸ் இங்கே பாருங்கள், இதான் நம்ம மில்கி வே கேலக்ஸி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சென்ட்ரலில் இருக்கிறது வந்து சாஜிட்டேரியஸ் ஏ அப்படிங்கிற ஒரு பிளாக் ஹோல் சென்டரில் இருக்கிறது. அப்படியே போனால் எத்தனை கேலக்ஸின்னு பாருங்களேன், ஊருப்பட்ட கேலக்ஸி வருது. அப்படியே இப்படி வந்தால் என்னது? வல்கோ சூப்பர் கிளஸ்டர். இதாக வந்து சூப்பர் கிளஸ்டரா? ஓகே, அப்படியே இப்படி வந்தால் அப்சர்வல் யூனிவர்ஸ். நைஸ். அதாவது எப்படின்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். எர்த்தங்கடா இருக்குது. எர்த்து என்னங்க பாருங்கள், இது நாம் வாழ்கிற எர்த்து. ஓகேவா? இதே நாம் வாழ்கிற எர்த்தா. அப்படியே எர்த்துலேருந்து பின்னாடி போனீங்கன்னா நம்ம சூரியன். அப்படியே மேலே வந்தீங்கன்னா இது வந்து நம்ம மில்கி வே கேலக்ஸியில் இருக்கிற ஸ்டார்ஸ். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா நம்ம மில்கி வே கேலக்ஸி. இதுவே எவ்வளோ தூரம் பாருங்கள். இது வந்து 5 பில்லியன் லைட் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 5 பில்லியனா 5 மில்லியனான்னு தெரில, பட் அவ்வளோ லைட் இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து பின்னாடி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 4 மில்லியன் லைட் இயர்ஸ். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா வந்து வெர்கோ சூப்பர் கிளஸ்டர். இது வந்து 188 மில்லியன் லைட் இயர்ஸ். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா அப்சர்வல் யூனிவர்ஸ்.
பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு வந்து 1,16,270 மில்லியன் லைட் இயர்ஸ். இப்போ நாம்லாம் வந்து இந்த யூனிவர்ஸில் வெறும் ஒரு மண் துகள் தான். அந்த மண் துகளையும் உடச்சா நான் எது கொண்டு வருவோமோ அவ்வளோதான். நாம் கரெக்டாக இந்த ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி தெரியும் பாருங்கள். இந்த ஒரு புள்ளிக்குள் தான் நம்ம எல்லா சண்டையும் போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போட முடியும். ஸோ தேங்க்யூ, பை சி யூ. இதே மாதிரி கேம்ஸ் சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.